வணக்கம் நண்பர்களே, என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று இந்த வீடியோவில் சிறுநீரக செயலிழந்த நோயாளிக்கு எந்த வகையான காய்கறிகள் பாதுகாப்பானது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிறுநீரக செயலிழந்த நோயாளிகளில் அனைத்து வகையான அல்லது அசைவ உணவுகள் 14 இல் அதிக புரதம் மற்றும் கிரியேட்டினைன் அதிகரிப்பதால் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே நாம் சைவ உணவுக்கு செல்ல வேண்டும். ஆனால் நிறைய காய்கறிகளில் அதிக அளவு பொட்டாசியம் உள்ளது மற்றும் இந்த அதிக பொட்டாசியம் இருக்கலாம் மாரடைப்பு அல்லது மரணம் போன்ற பிற சிக்கல்களை ஏற்படுத்தும். எனவே நாம் காய்கறிகளை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் மளிகைக் கடைக்குச் செல்லும் போதெல்லாம் பூமியின் மேற்பரப்பிற்கு கீழே விளையும் மற்றும் பழுப்பு நிறத்தில் உள்ள அனைத்து வகையான காய்கறிகளையும் தவிர்க்கவும். இயற்கையாகவே இதில் அதிக அளவு பொட்டாசியம் உள்ளது. மற்றும் வேர் காய்கறிகளுடன் அனைத்து வகையான இலை காய்கறிகளையும் நாம் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அவை கொத்தமல்லி, கோசு, புதினா, கீரை போன்ற அதிக அளவு காய்கறிகளில் பொட்டாசியம் உள்ளது. இந்த காய்கறிகளை நீங்கள் தவிர்த்துவிட்டால் எந்த வகையான காய்கறிகள் நமக்கு ஏற்றது என்பதை நீங்கள் இப்போது யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். எனவே செடி அல்லது கொடியில் பழமாக விளையும் எந்த காய்கறியிலும் குறைந்த அளவு பொட்டாசியம் உள்ளது மற்றும் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் சாப்பிடுவதற்கு பாதுகாப்பானது. உதாரணமாக டவுன், கீழ்வாதம், பீட்டா, கர்ட், பாம்பு ரூட், உருளைக்கிழங்கு, தக்காளி, லேடி பிங்கர், பிரிஞ்சி மற்றும் காலிஃபிளவர் மற்றும் முட்டைக்கோஸ் மற்றும் கீரை போன்ற பூக்களையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது காய்கறிகளின் சிறிய பட்டியல்கள் திரையில் காட்டப்படும். இந்த காய்கறிகள் அனைத்தும் சிறுநீரக செயலிழப்பால் சாப்பிடுவதற்கு பாதுகாப்பானவை, ஏனெனில் அவை குறைந்த பயன்முறையில் பொட்டாசியம் கொண்டிருக்கின்றன. எனவே அடுத்த முறை நீங்கள் மளிகைக் கடைக்குச் செல்லும்போது இந்த தங்க விதியை எப்போதும் மனதில் கொள்ளுங்கள். பழுப்பு நிற காய்கறிகள் மற்றும் பச்சை இலை காய்கறிகள். விளக்கத்தில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு பாதுகாப்பான காய்கறிகள் மற்றும் பழங்களின் முழுமையான பட்டியலை நான் கொடுத்துள்ளேன். முழுமையான உணவு அட்டவணையை பதிவிறக்கம் செய்ய அந்த இணைப்பை பார்வையிடலாம். இந்த காய்கறி சாப்பிடுவதற்கு பாதுகாப்பானதா என்பதை தீர்மானிக்க இன்னும் ஒரு வழி உள்ளது. அதுதான் கூகுள் உதவியுடன் காய்கறி மற்றும் பொட்டாசியம் உள்ளடக்கத்தின் பெயரை தேடுங்கள். பொட்டாசியத்தின் மதிப்பு 200க்கு கீழே அல்லது அதன் அருகாமையில் உள்ளது. அதாவது சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் சாப்பிடுவதற்கு காய்கறி பாதுகாப்பானது மற்றும் பொட்டாசியம் உள்ளடக்கம் 350-400 போன்ற 300க்கு மேல் இருந்தால் காய்கறியில் பொட்டாசியம் இருப்பதால் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அதிக அளவு. இப்போது உருளைக்கிழங்கு போன்ற பொட்டாசியம் அதிகம் உள்ள காய்கறியை நீங்கள் சாப்பிட விரும்பினால் அது பூமியின் மேற்பரப்பிற்கு கீழே விளையும் பழுப்பு நிற கிழங்கு காய்கறி மற்றும் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு பாதுகாப்பானது அல்ல. அதிக அளவு பொட்டாசியம் உள்ளது, ஆனால் நீங்கள் இன்னும் சாப்பிட விரும்புகிறீர்கள். உருளைக்கிழங்கு லீச்சிங் உதவியுடன் அதைச் செய்யலாம். அதில் குறிப்பிட்ட அதிக பொட்டாசியம் உள்ள காய்கறியில் இருந்து அதிகப்படியான பொட்டாசியத்தை வெளியேற்றும் ஒரு செயல்முறையாகும். முதலில் காய்கறியை உரிக்க வேண்டும். சிறிய துண்டுகளாக நறுக்கி காய்கறியை குளிர்ந்த நீரில் குறைந்தது 2 முதல் 3 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அதன் பிறகு அதிகப்படியான தண்ணீரை வெளியேற்ற வேண்டும். இப்போது காய்கறி சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் நுகர்வுக்கு பாதுகாப்பானது. குறைந்த பொட்டாசியம் காய்கறியில் கசிவு செயல்முறை தவிர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் நாம் எந்த காய்கறியையும் பொட்டாசியத்துடன் சேர்த்து அனைத்து வகையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் வடிகட்டப்பட்டு நீண்ட காலத்திற்கு அத்தகைய உணவை உட்கொள்வது உடலில் குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடும். இது இறுதியில் வழிவகுக்கிறது. சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு பல சிக்கல்கள் அதிகரிக்க. சிறுநீரக செயலிழந்த நோயாளிகளுக்கான காய்கறிகளை எவ்வாறு தேர்வு செய்வது என்பதை இந்த வீடியோவின் உதவியுடன் அடுத்த காணொளியில் நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த அலாரத்துடன் விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.